அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய கேள்வியை பார்க்கலாம். பள்ளத்தாக்கு மக்களுக்கு, அதாவது மக்காவிற்கு உங்கள் பிரதிநிதியாக யாரை நியமித்தீர்கள் என்று யாரிடம் யார் கேட்டார்கள்? அதற்கு அவர்கள் கூறிய பதில் என்ன? அத்தியாயம் அல் முஜாதலாவில் 8வது வசனத்துக்கு மேலே தஃப்சீர் இப்னு கசீரில் தேடினா இதற்குண்டான பதில் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் கிடைத்த பதிலை தனிப்பட்ட முறையில் அனுப்பி தந்துருங்க. நேற்று கேட்கப்பட்ட கேள்வியுடைய பதிலை பார்க்கலாம். அக்காலத்தில் என்ன சொல்வது தஸ்பீகாக கருதப்பட்டது? அத்தியாயம் அல் கலமில் 25வது வசனத்துக்கு மேலே தஃப்சீர் இப்னு கசீரில் தேட சொல்லியிருந்தோம். மாஷா அல்லாஹ் நிறைய சகோதரிகள் சரியான பதிலை அழகான முறையில் அனுப்பி தந்திருந்தாங்க. அல்லாஹ் நம் அனைவருடைய மார்க்க அறிவையும் மென்மேலும் அதிகப்படுத்தி தருவானாக, ஆமீன். இது 68வது அத்தியாயமாகிய சூரத்துல் கலமில் 29 to 41 விளக்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் ஏன் துசப்பிஹூன் செய்யவில்லை என்று நான் உங்களிடம் கூறவில்லையா என்று அவர் கேட்டார். முஜாஹித் அஸ்ஸுத்தி மற்றும் இப்னு ஜூரைஜ் ஆகியோர் லவ்லா துசப்பிஹூன், அதாவது நீங்கள் ஏன் துசப்பிஹூன் செய்யவில்லை என்பதன் பொருள் நீங்கள் ஏன் அல்லாஹு நாடினால் என்று சொல்லவில்லை என்பதாகும். அஸ்ஸுத்தி அவர்கள் அக்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்வதே தஸ்பீஹ், அல்லாஹ்வை துதித்தலாக கருதப்பட்டது என்று கூறினார்கள். இப்னு ஜரீர் அவர்கள் அது ஒரு மனிதன் அல்லாஹ் நாடினால் என்று கூறுவதாகும் என்றார்கள். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளுக்காக நீங்கள் ஏன் அவனை துதித்து நன்றி செலுத்தவில்லை என்று நான் உங்களிடம் கூறவில்லையா என்று அவர் கேட்டதாகவும் ஒரு கருத்து உண்டு. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து இணைந்திருங்கள். தினமும் ஒரு இஸ்லாமிய கேள்வியையும் அதனுடைய பதிலையும் இன்ஷா அல்லாஹ் இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.